ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. ஸ்ரீ ருத்ர பிரஷ்னம் இரண்டாவது அணுவாகம் நமக்கத்துல இரண்டாவது அணுவாகம். नमो हिरण्यभागवे सेनान्ये दिशाञ्च पतके नमो नमो वृक्षेभ्यो हरिकेशेभ्यः पशूनां पतके नमो नमः सस्विञ्चराय तिषिमते पत्नीनां पतके नमो नमो बभ्रुषाय विभ्रातिनेनां पतके नमो नमो हरिकेशायोपवीतिने पुष्टानां पतके नमो नमो भवस्य हेतै जगतां पतके नमो नमो रुद्राय तथा विनेक्षेत्राणां पतके नमो नमः सूदाय हन्त्याय वनानां पतके नमो नमः. நம்ம பார்க்க வேண்டிய இடம் சூதாய ஹந்தியாய வனானாம் பதகே நமோ நம. முதல் அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா பகவானுடைய பிரதான ரூபம் சொல்லப்பட்டது. இனி வருகிற அத்தியாயங்களில் 8 அணுவாகங்களை பார்த்தீங்கன்னா அவருடைய நாமங்கள் வருகிறது. நமக நமகங்கிற பேரு ஆட் பண்ணி வர்றதுனாலதான் இதுக்கு ருத்ரத்துல நமகம்ங்கிற ஒரு பேரு. இது எல்லாமே யஜூர் மந்திரம் தான். இப்ப நம்ம பார்க்க வேண்டிய வேர்டு சூதாயா ஹந்தியாய வனானாம் பதகே நமோ நமக. சூதாய நமக நமக சூதாய ஒரு முக்கியமான வேர்டு. சூதாயனா தேரோட்டியாக இருப்பவருக்கு நமஸ்காரம். நமக சூதாய. அடுத்த வேர்டு எப்படி பிரிக்கணும்? அகந்தியாய. அங்க சேர்ந்து ரெண்டு வேர்டு சேர்ந்து ஒன்னா இருக்குது. சூதாய அடுத்தது அகந்தியாய. இந்த சூதாய இருக்கிற ஆவோ அகந்தியாவும் சேர்ந்து அங்க நெடில இருக்குது தீர்க்க சந்தி. அப்போ சூதாய. அடுத்த வேர்டு அகந்தியாய. எல்லாமே நமகதான். சூதாய நமக அகந்தியாய நமக வனானாம் பதகே நமக. அந்த நமகங்கிறது எல்லாத்துக்கும் சேர்ந்து போகும். அப்படி அந்த மந்திரத்தை பிரிச்சுக்க தெரியும். சூதாய நமக அகந்தியாய நமக வனானாம் பதகே நமக. இந்த ஒரு மந்திரத்துல 3 நாமங்கள் வருது. ஃபர்ஸ்ட் சூதாயன தேரோட்டியாக இருப்பவன். இது ஏன் இங்க போய் இந்த காலத்துல தேரே இல்லை, அப்புறம் எங்க போய் தேரோட்டியாக இருப்பவர்? அந்த காலத்துல அது தேர் இருந்தது. நமக்கு தேரோட்டியாக இருப்பவர்னா அப்படி வாச்சியார்த்தமாக இதை புரிந்து கொள்ளக்கூடாது. லட்சியார்த்தமாக வாட் இட் இண்டிகேட்ஸ். இப்ப நான் வாழ்க்கையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்னை நடத்தி செல்வது புத்திம்ச சாரதி. புத்திம்ச சாரதி. இப்போ தேர் ஓடுது அப்படின்னா குதிரைகள் இந்திரியங்கள் பார்த்திருக்கோம். அந்த குதிரையோட கயிறு மனம். அந்த தேர் சாரதினா டிரைவர். அவரு கையில என்ன இருக்கணும்? மனமும் மனத்தினுடைய கையில இந்திரியங்களும் கட்டுக்குள் இருக்கும்போது இந்திரியங்கள் மனதினுடைய கட்டுக்குள் இருக்கணும். கைத்துல கயிறு அப்படியே விட்டுட்டு அவர் சாரதி உட்கார்ந்து இருந்தானா வேலையாகுது. அந்த கயிறு மனம், அந்த புத்தி. வண்டியை யாரு ஓட்டுறாங்களோ தேர் ஓட்டி அந்த சாரதி தேரோட்டியாக இருப்பவனுக்கு அப்படின்னா என்னுடைய புத்தியாக அப்படிதான் எடுத்துக்கணும். புத்தியாக இருப்பவருக்கு நமஸ்காரம். இப்போ இத உலகத்திற்கு அவர் தேரோட்டியாக இருக்கிறார் அப்படிங்கிற ஆங்கிளையும் பார்க்கலாம். வியஷ்டி லெவல்ல, சமஷ்டி லெவல்ல. வியஷ்டி லெவல்ல புத்தியாக இருக்கிறாருங்கிற நம்ம 2 விஷயம் இங்க கொண்டு வரலாம்.
இன்டர்பிரிட்டேஷன் நம்மளுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணிக்கலாம். உலகத்துக்கு அவர் எப்படி தேரோட்டியா இருக்கிறாரு, அதை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? உலகத்தில் இருக்கிற அனைத்து நியதிகளும் ஆர்டர், அதுக்கு அவர் என்னவா இருக்கார்? நியதியாகவும் இருக்கிறார், அதை படைத்த நியந்தாவாகவும் இருக்கிறார். என்னங்க நியதினா என்னங்க? இப்ப பாக்குறீங்களா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், இதெல்லாம் என்னது? நியதி. பிளானட்ஸ், அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ல உலகம் சுத்திட்டு இருக்குது, தன்னைத்தானே சுத்திக்குது, சூரியனை சுத்துது, அந்த பூமியை யார் சுத்திட்டு இருக்கிறா? சந்திரன் சுத்துது. இதெல்லாம் என்னது? நியதிஸ், ஆர்டர்ஸ். அப்போ அதை படைத்தவர் நியந்தா. அப்படி உலகத்துக்கு அவர் என்னவா இருக்காரு? ஆல் ஆர்டர்ஸ் அண்ட் ஆர்டினன்ஸ் எல்லாமே பகவான் போது, அப்ப உலகத்திற்கு அவர் தேரோட்டியாக சர்வ லோகானாம் சூதாய நமக அப்படி எடுத்துக்கலாம். சர்வ லோகானாம் சூதாய நமக. இது ஒரு லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து இண்டிவிஜுவல் லெவலுக்குள்ள தேரோட்டிங்கிற வேர்டு எப்படி வரும்? புத்திம் ச சாரதி, அந்த சூதாய நமகங்கிறது இரண்டாவது அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் எப்படி அவர் எனக்கு எப்போ அவர் சாரதியா இருக்காரு? எப்போ இறைவன் எனக்கு சாரதியாக, அதாவது இந்த என்னுடைய வாழ்க்கைக்கு அவர் எப்ப சாரதியா வராரு? அடுத்த பாயிண்ட். எல்லாத்துக்கும் அவர் புத்திக்கு சாரதியாக வர்றது கிடையாது. ஹி இஸ் நாட் பார்ஷியல். உடனே அவரு அங்க இங்க அப்படிலாம் கிடையாது. எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் இறைவன் சாரதியாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமே அவர் நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி போரு இந்த மாதிரி எல்லாம் வராது. புத்திம்த சாரியாக அவர் செயல்படுவதற்கு நீ விடுறியா? அதுதான் பாயிண்ட் இங்க நாம் சிந்திக்க வேண்டியது. எப்ப உனக்குள்ள அகங்காரம் ஒண்ணு உட்கார்ந்து இருக்குதோ அதுதான் சாரதி. எப்ப நீ அகங்காரத்தை விட்டு வெளியில வரையோ அப்ப யார் சாரதி? இறைவன் தான் சாரதி. இந்த சீக்ரெட் தெரிஞ்சுக்கணும். அகங்காரத்தில் நின்னு நான் அந்த வண்டி இழுக்கிறேன், I am driving the force of this body for this actions, for the words, for the actions, எல்லாத்துக்கும் நான் உட்கார்ந்து இருக்க வரைக்கும் அவரை நாம சாரதியா விடுறது கிடையாது. அப்ப யாருதான் சாரதி? அகங்காரம் இஸ் த சாரதி. அப்ப அது வரைக்கும் தான் வாழ்க்கையில எது ஃபேஸ் பண்ணுவோம்? கஷ்டம். ஏன்னா நம்மளுடைய அகங்காரத்துல இருந்து நான் முடிவெடுக்கும் போது அது எல்லாமே சரியா போகணுங்கிறது சில சமயம் சரி ஆகலாம், இல்லைன்னு சொல்லல. பல தடவை நம்மளுக்கு அகங்காரத்திலிருந்து முடிவெடுக்கும் போது வாழ்க்கையில் பல தவறான முடிவுகளை நாம் எடுத்து தவறான பேச்சுக்கள், தவறான செயல்பாடுகள் வருகிறது. அப்ப அவர் என்ன சொல்றாரு? என்ன சாரதிய விடு, நான் வண்டிய ஓட்டுறேன். இது சரீரத்து லெவல்ல சொல்றேன். மனம் இண்டிவிஜுவல் லெவல் நல்லா சொல்லிட்டே இருக்கேன் நானு. இது அது உலகத்துக்கு அவர் தான் சாரதி. நீங்க போய் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மாத்துறது, தண்ணி கொதிக்கிறது 98 டிகிரியில பண்றது அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால அகங்கார கம்முனு வந்திருக்குது. அது என்ன இருக்குதோ அது அடாப்ட் ஆயிடுச்சு. ஓ 100 டிகிரியில கொதிக்குமா? ஓ ஓகே. ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துறியா? ஓகே. 12 மணி நேரம் நைட்டா? ஓகே. எல்லாமே அங்க என்ன சொல்றோம்? ஓகே ஓகே ஓகே. அங்க எதிர்த்து ஃபைட் பண்றது இல்ல. ஆனா எது லெவல்ல? சமஷ்டி லெவல்ல. வெஸ்டி லெவலுக்குள்ள வரும்போது அதே ஆட்டிடியூட், அதே ஆட்டிடியூட் என்னது? அவரை சாரதியாக. அப்ப யாருங்க அவரை சாரதியாக? என்ன சொல்லிட்டாரு? 2 குரூப் ஆஃப் பீப்புள். 1 குரூப் ஆஃப் அவர் சாரதியா ஏத்துக்கிறாங்க, அவர் வழி நடத்துகிறார். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சாரதியா விடுறது கிடையாது. அவங்க புத்திம் த சாரதி, அவங்க அகங்காரம் இஸ் த சாரதி. தே ஆர் லீடிங் த லைஃப். வாட் இஸ் த ரிஸ்க்? எப்ப அகங்காரத்தில் நின்னு சாரதி ஓடுதோ, வண்டி ஓடுதோ, ஹைலி ரிஸ்க். எப்ப பகவான் சாரதியா உட்கார்றாரோ, நோ ரிஸ்க். எனக்கு இஸ் ப்ரொடெக்டர் ஆஃப் திஸ் வேர்ல்ட். அப்ப ப்ரொடெக்டர் ஆஃப் மை பாடி இருக்க மாட்டாரா? இவ்வளோ பெரிய உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போறவரு, இத்தனை ஜீவராசிகளை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிட்டு போறவரு, இந்த அல்ப ஒரு சரீரத்தை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாரா? இதுதான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்ப என்ன சொல்லணும்? அந்த சாரதியா விடுறதுக்கு நான் என்னங்க பண்ணணும்? இவ்வளவு நாள் நான் தான் அகங்காரத்துல உட்காந்து வண்டி ஓட்டினேன். இப்ப அவர் உட்கார்ந்து ஓட்டணும். என்ன நான் பண்ணணும்? சரணாகதி. வேற என்ன வேர்டு? சரணாகதி. What do you mean by சரணாகதி? அதுல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட்டா இருக்கணும். அப்பதான் நீங்க சரணாகதிங்கிறது என்னன்னு புரிஞ்சாதான் யூ கேன் மேட் பகவான் as a chariot of this body. அப்போ சரணாகதினா என்ன? கிருஷ்ணரோட அர்ஜுனோட லைஃப பாருங்க.
போர்க்களத்துல வந்து கிருஷ்ணா எனக்கு நீ என்னால என்ன பண்றேன்னு தெரியல, நான் உங்ககிட்ட வந்து சரணாகதி அடையறேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படிங்கும் போதுதான் அவன் சரணாகதியை அடைஞ்சான். அதுக்கு முன்னால வரைக்கும் கூடவே வாழ்ந்தான், ஆனா அகங்காரத்தோடு வாழ்ந்தான். எப்போ போர்க்களத்துல தாத்தாவையும் மாமாவையும் எல்லாத்தையும் பார்த்தோன்ன தான் என்னால இந்த இடத்துல முடியல அப்படிங்கறது எதை சரண் பண்ணுனா, புத்தியை, முடிவெடுக்கிற சக்தியை என்கிட்ட இல்லைங்கும் போது என்ன பண்ணிட்டான், கண்டிப்பா இன்டெலிஜென்டா என்ன பண்ணிட்டாரு அர்ஜுனன், புத்தி சரணாகதி வச்சிட்டாரு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படி புத்தி அவர் என்ன பண்ணார், இப்ப நம்மளுக்கு கிருஷ்ணா வருவாருங்க. ஏன்னா அவர் அர்ஜுனன் லக்கி ஃபெலோ, வாழ்க்கையில கூடவே வாழ்ந்தாரு, கஷ்ட காலத்துல கரெக்டா வந்து தேர்ல உட்கார்ந்து தேரோட்டியா வேற வந்துட்டாரு. அது பாருங்க, அவரு தேரோட்டியா வந்தாரு. அப்புறம் பாருங்க அவரு காப்பாத்தினாரு. அப்படிங்கும் போது நாம என்ன பண்றது, நம்ம கிருஷ்ணரா இருக்கிறாருன்னா வேதம், அதுதான் நம்மளுடைய வேதத்துக்கு நம்ம என்ன ஆகணும், சரணாகதி. அப்ப சரணாகதி டு த டெட். ஒரு 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 புஸ்தகத்துக்கு நீ சரணாகதி ஆகனா நம்மளால ஆக முடியாது. எப்படி ஆகிறது, அது நம்மளுக்கு நாம நினைச்சா தூக்கி போடலாம், வேணா வச்சுக்கலாங்கிற ஒரு ஒரு விஷயம் தான் புக்குங்கிறது. அதுல எப்படி நாங்க சரணாகதி ஆகிறது, வேதம் இந்த ஃபார்ம் ஆஃப் புக்ஸ், லீஃப், பாம் லீவ்ஸ் ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க, அது டெட்டு, அது ஜடம், அதுக்கு போய் எப்படி சரணாகதி ஆகிறதுங்கும் போது யார் வருவா, குரு வருவாரு கையில புடிச்சுக்கிட்டு. யாரு, சாஸ்திர குரு. நான் சொல்றது மத்த குருவெல்லாம் இல்ல. அப்ப குரு வருவார் சாஸ்திரத்தை கையில வச்சுக்கிட்டு, நான் வந்து பேரட்டு, அதுல இருக்கிற தப்பா நான் சொல்றேன், அந்த தப்பா நான் சொல்றேன்னு ஒரு ஆள் வருவாரு. முதல்ல அவர்கிட்ட என்ன ஆகணும், நம்பிக்கையோடு ஸ்ரத்தையோடு புத்தியே நமக்கு இருக்கிற நாம இந்த உலகத்தில் மேல் வச்சிருக்கிற கன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு இது என்ன சொல்லுது அப்படிங்கும் போது பல கான்ட்ரடிக்ஷன்ஸ் வரும். நீ அதான் சொன்ன, நீ ஆனந்த சொரூபம் குரு, இவருக்கு என்ன தெரியும், ஆனந்தமாவது ஒண்ணாது, நான் துக்கி சொரூபம் எனக்கு தெரியும், இவர் ஏதோ உளறிட்டு இருக்காருன்னா முடிஞ்சுது கதை. அப்போ இவர் சொல்றது ஏதோ சரி இருக்குது, நான் புரிஞ்சு வச்சிருக்கல ஏதோ தப்பு இருக்குது, அப்ப கொஞ்ச நாள் உட்காந்து கேட்டா தான் புரியும்னு உட்கார்றது பேரு சரணாகதி. இதுக்கு பேரு தாங்க சரணாகதி. இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்கனால மட்டும்தான் சரணாகதிங்கிற அறிவு கிடைக்க போகுது. வேதாந்தத்துக்குள்ள வந்துட்டனால சரணாகதி புத்தி வந்துருமானா டவுட் தான். அப்படியும் வந்துட்டனால மட்டும் நான் சரணாகதி அடைஞ்சிட்டாங்கிறது டவுட். வந்ததுக்கு அப்புறம் என் புத்தியை கொண்டு போய் இறைவன் சொல்றது சரி ஆச்சா, அது குரு மூலியமா வருது, அது என்ன சொன்னாலும் அவர் சொன்னது என்னதுதான் சரி, எனக்கு இப்ப புரியல, புரியுற வரைக்கும் என் மூளையை புத்தியை கம்முன்னு இரு, அவங்க என்ன சொல்றாங்க நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் போது ஒரு நாள்ல எல்லாமே என்ன ஆயிரும், நீங்க உங்க புத்தியில தோணுதெல்லாம் தப்புன்னு நீங்களே என்ன பண்ணிக்கணும், நெகேட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது உண்மைங்கிறது நமக்கு ஒரு நாள் புலப்படும். அப்ப அதுக்கப்புறம் சரணாகதி தேவையில்லை. வெண்டிங் டிஸ்கவரி தான் ஸ்ரத்தா. சரணாகதியில எவ்வளவு காலைக்கு அந்த உண்மையை கண்டுபிடிக்கும் வரை தான் ஸ்ரத்தா சரணாகதி. அந்த ஞானத்துக்கு போனதுக்கு அப்புறம், ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம் நீ என்ன தேவையில்லை, அது சரணாகதிங்கிறது அவசியம் இல்லாத ஒரு அந்த நீட் ஆஃப் தேர் இஸ் நோ நீடு வந்து. ஏன்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்துக்கு அப்புறம் யார் யார்கிட்ட போய் சரணாகதி அடையிறது, தேர் இஸ் நோ டூ திங்ஸ், இருக்கிறது ஒன்னே ஒண்ணு, யாரு போய் யார்கிட்ட சரணாகதி அடையிறது. சோ துவைதம் இருக்கிற வரைக்கும் தான் என்ன வரும், சரணாகதி, ஸ்ரத்தா. எப்பவுமே என்னை தவிர்த்து ஒண்ணு இருந்தா தான் அதை நான் நம்பணும், என்னை தவிர்த்து ஒண்ணு இருந்தா தான் அதுகிட்ட சரணாகதி அடைய முடியும். நான் எங்க வந்துட்டேன், அத்வைதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் வாட் இஸ் த நீட் ஆஃப் சரணாகதி, வாட் இஸ் த நீட் ஆஃப் ஸ்ரத்தா. சோ இந்த சரணாகதி எது, அப்ப இந்த சரணாகதி அடையறதுக்கு என்ன வேணும் அடுத்தது, ஸ்ரத்தா. சோ குவாலிபிகேஷன் இருக்கிறவங்க, ஸ்ரத்தா இஸ் குவாலிபிகேஷன். சோ குவாலிபிகேஷன் இருக்கிறனாலதான் சரணாகதி அடைய முடியும். சரணாகதி அடைஞ்சவனாலதான் உள்ளதை உணர்வு பூர்வமாக கொண்டு போக முடியும். சோ என்ன சொல்றாரு, நான் என்ன என்ன என்னன்னு சொல்லிடு, என்ன சொல்றாரு, சூதாய நமகா. சூதாய, இது யார் சொல்றது, இறைவன் சொல்ற வார்த்தை. அப்ப என்ன சொல்றாரு, தேரோட்டியாகிற உனக்கு, தேரோட்டியாக இருக்கிற உனக்கு நமஸ்காரம். நீங்க பாருங்க, இப்ப கிருஷ்ணரே எடுங்க, கிருஷ்ணர் இந்த பக்கம் அர்ஜுனன், இந்த பக்கம் வில்லு, சரி அம்பு, அம்புகள் அர்ஜுனை நோக்கி வருது, எல்லா அம்புகளும் அர்ஜுனை நோக்கி தான் வருது இல்லைங்களா. கிருஷ்ணன் நோக்கில யாரும் அனுப்ப மாட்டாங்க, தேரோட்டியில யாரும் கொல்ல மாட்டாங்க, ஒரு தர்மம் அது. மேல கொந்திருப்பான் அர்ஜுனன், கீழே தான் அவரு கிருஷ்ணர் கொந்திருப்பாரு, அம்பு விடுறவன் அங்கிருந்து அர்ஜுனனுக்கு தான் விடுவோம்.
இந்த சைக்காலஜி என்ன காமிக்குது? எப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிற துக்கங்களுக்கும் எனக்கும் பிரிங்கிங் ஈஸ்வரா இன் பிட்வீன் யூ. கிருஷ்ணரை அம்புகளுக்கும் எனக்கும் இடையில் அர்ஜுனன் என்ன பண்ணா? அம்புகளுக்கும் தனக்கும் இடையில யார வச்சிருந்தான்? கிருஷ்ணரை. இதத்தான் அடிக்கடி சொல்லுவோம், பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு யுவர் லைஃப், பிரிங்கிங் ஈஸ்வரா இன்டு யுவர் லைஃப். அங்க எங்க ஆரம்பிக்கும்? கர்மயோகம் ஃபர்ஸ்ட், உபாசனா, கர்மயோகம், எல்லா சாதனங்கள். பிரிங்கிங் ஈஸ்வரா கர்மயோகத்துல என்ன பண்றோம்? எது செஞ்சாலும் அர்ப்பணா புத்தி, பிரசாத புத்தி, அதெல்லாம் என்னது? வாட் இஸ் தட்? பிரிங்கிங் ஈஸ்வரா. இதத்தான் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா பகவத்கீதையில சொன்ன சீக்ரெட். பிரிங் ஈஸ்வரா கிருஷ்ணா பிட்வீன் அர்ஜுனா. அங்க வந்து அர்ஜுனாவுக்கும் அம்புகளுக்கும். அம்புகள்ங்கிறது என்னது? சந்தோஷத்தை கொடுக்காது, குத்துனா தெரியும் வலியும் வேதனையும். அப்போ வாழ்க்கையில் அந்த அனுபவங்களுக்கும் துக்கமான அனுபவம் வரும்போதுதான், சந்தோஷமா இருக்கும்போது there is no need of கிருஷ்ணா for அர்ஜுனா. அம்புகள் வரும்பொழுது அதுதான் பாயிண்ட். கஷ்டம் வரும்போதுதான் கொண்டாட கஷ்டம். சந்தோஷமா இருக்கும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா சொல்றது ஈஸி. கஷ்டங்கள் வரும்போது அப்ப வாழ்க்கையில என்ன வரும்? கஷ்டங்கள் வரும்னு தெரியணும். அதுதான் சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் பகவத்கீதை. அதுதான் பிரிங்கிங் ஈஸ்வரா. கிருஷ்ணன் என்ன பண்ணார்? அர்ஜுனன் நடுவுல கொண்டாந்து வச்சான். எதுக்கு நடுவுல? அம்புகளுக்கும் தனக்கு. அப்ப யாரு காப்பாத்துனா? கிருஷ்ணர் காப்பாத்தினாரா இல்லையா அர்ஜுனன? நடுவுல உட்கார்ந்து தன்னையும் பாதிக்காமல் அந்த அம்பு கடைசியில் என்ன பண்ணாரு? தேரை கீழே இறக்குன ஒரு இடத்துல. தேர் நேரம் வருது, முடிச்ச அர்ஜுனன் போது அப்படியே டக்குன்னு என்ன பண்ணிட்டு இருக்க தேரையே. அது போர் தர்மமே அல்ல. இது தேர் அப்படி டைன்னு கீழே இறக்குறது போர் தர்மமாக? அதெல்லாம் தர்மமே கிடையாது. அது இறக்கக்கூட சக்தி யாருக்கும் கிடையாது. ஆனா அவர் சக்தி இருந்தது. என்ன பண்ணாரு? அப்படியே அது என்ன? அதெல்லாம் என்னங்க நமக்கு புரிய வைக்குது? இட்ஸ் நாட் a story. 1000 crores and crores of values are there in Bhagavad Gita, in Mahabharata stories. ஒரு லைன்லயும் அத்தானா விஷயங்கள். எங்க கண்டென்ட் என்ன? வேதம் தான். அதுல சொல்லப்பட்ட கண்டென்ட்ட அவ்வளவு ஈஸியா அப்படியே சரணாகதினா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் பாருங்க அழகா. நான் சொல்றது சரணாகதினா என்ன? அர்ஜுன் என்ன சொல்லிட்டான்? நீ ஏன் கதி, நீ என்ன சொல்ல நான் செய்யறேன். எடுத்து அம்பு விடுனா விடுறேன், கீழே போட்டுனா போடுறேன், ஓடுனா ஓடுறேன், உட்காருனா உட்கார, நீ என்ன சொல்றியோ நான் செய்யறேன். அந்த கதி, அந்த நிலைதான் என்னன்னு பேரு. அப்படி இருக்கிறவங்களுக்கு தான் அவர் என்னவா இருப்பாரு? அப்படி இருக்கிற தேரோட்டிக்கு நமக்கு அப்படி புரிஞ்சுக்கும். ஏன்னா ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ங்கிறது வாச்சியார்த்தமாக, நான் சொன்னது வாச்சியார்த்தம் உலகத்துக்கு தேரோட்டி. ஏன்னா வேதாந்தத்துக்கு வரவங்க அவ்வளவுதான் அவங்களோட விஷன் கிடைக்கும். ஏன்னா இந்த உலகத்துக்கு அவரு நியதாவாக இருக்கிறார், நியந்தியாக இருக்கிறார், ஈஸ்வர தத்துவத்தை புரிஞ்சவங்க தான் அதுவும் சொல்ல முடியும். அப்படிதான் கிடையாது. ஆனா வேதாந்தத்துக்கு வந்து நம்ம உள்ள பார்க்க உள்ள ப்ரொஃபவுண்ட் மீனிங் எடுக்க முடியும்னா பிகாஸ் ஆஃப் தட். ஏன்னா கண்டென்ட் அங்க இருக்கு நமக்கு தெரியுது. உபனிஷத்துல என்ன கண்டென்ட்னு தெரியுது, அதைத்தான் இங்க கொடுக்குறாங்கன்னு தெரியுது. இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு இன்டர்பிரேட் கரெக்ட்லி. இல்லைன்னா ஒரு ஹாஃப் பேக்கடா தான் நிற்போம். இந்த உலகத்துக்கு தேரோட்டி, எனக்கு தேரோட்டி. உங்களுக்கு எப்படி தேரோட்டி? இன்னைக்கு தேரே கிடையாது, அப்புறம் எப்படி அவர் தேரோட்டி? இருக்கிறது காரு. அப்ப டிரைவர் வந்து உட்காந்துருவாரா? எங்காவது போனா போன் பண்ணி வந்து ஓட்டுன்னு சொல்லலாமா? எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த வார்த்தைகளில்? சோ ப்ரொஃபவுண்ட். அது நமக்கு புரியலைங்கிறதுக்காக அதாவது தேரோட்டியரு அப்படின்னு போறதா? அப்படி இல்லை, அத்தனை மீனிங் உள்ள இருக்கு. அடுத்து பாருங்க, அகந்தியாய். ஒரு வார்த்தையை எடுத்து 1 மணி நானே குறைச்சிக்கிறேன். இதுக்கு மேல டைம் எடுக்க வேண்டாம் இந்த வார்த்தைக்கு. நீ இன்னும் இதை பத்தி பேசணும்னா இந்த 1 hour கிளாஸும் எதையவே முடிக்கலாம். சூதாய நமக்கவே முடிக்கலாம். நமக சூதாயவே நம்ம கொண்டு போகலாம். அவ்வளவு ப்ரொஃபவுண்ட் மீனிங் உள்ள இருக்கு. நீங்க அதை மேல மேல சிந்திக்க உங்களுக்கு என்ன தோணும்? எல்லாமே புரியும். அடுத்து என்னது? அகந்தியாய. ஹன்னா டு கில். அகன், அழிக்க முடியாமல் இருப்பவருக்கு நமஸ்காரம். ஏன் அவரை அழிக்க முடியாது? அழிக்க முடியாமல் இருக்கிறவன் இறைவன் சொல்றான். ஆமாங்க, ஒரே வார்த்தை. ஏங்க அவர் அழிக்க முடியாது? அவருக்கு அப்படி, அதனாலதான் அவருக்கு இறைவனுக்கு பேரு. எதையா நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வாட் இஸ் த லாஜிக்? அவிநாசி. பகவான் அவிநாசி, அவருக்கு அழிவு என்பது கிடையாது. ஏன்? அரூபத்வாத். அவிநாசி. ஏன் அவிநாசின்னு லாஜிக் சொல்ல தெரியும். ஏன் அவர் வந்து அவிநாசி? அரூபத்வாத். அவருக்கு ரூபம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. அப்ப ரூபம் எல்லாம் எது எதுக்கு இருக்குதோ அதுல என்ன பண்ணும்? ஒரு நாளைக்கு பிறந்தாகணும், அங்கங்களோடு இருக்கும், தேய்மானம் ஏற்படும், அழிவு கண்டிப்பாக உண்டு. எதுக்கு? ரூபத்தோடு கூடியதாக. நீங்க இந்த உலகத்துல எதை எடுத்தீங்கனாலும் அது ஒரு நாள் பிறக்கும்.
ஒரு நாள் இல்லாமல் இருந்து அப்புறம் என்ன பண்ணது ரூபம் எந்த ஷேப் எடுத்தீங்கனாலும் பிறக்கும். நீங்க நெருப்பு எடுங்க, பஞ்சபூதத்தை எடுங்க, ஒரு நாள் இல்லாமல் இருந்து என்ன ஆகுது ஒரு நாள் அவ்வியக்தம் பிறக்கும். அப்புறம் என்ன ஆகுது அந்த பொருள்கள் ஒன்னொன்னும் ரூபம் இருக்கிறது அங்கங்களுடையதாக இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆக அது விகாரம் என்ன சொல்றது விகாரம்னா மாறுபாடுகள் ஏற்படும். அடுத்தது என்ன ஆகும் கடைசியா ஒரு நாள் அழிவுக்கு வரும். சோ ரூபமுடையதெல்லாம் என்னது நித்யா. எங்க கான்செப்ட் வருது பாரு. அப்போ அரூபமுடைய ரூபமா இருக்கிறதெல்லாம் என்னது கேட்டகரிக்கு வந்துடும் மித்யா. ஏன்னா ஒரு தோன்றும் அப்புறம் இருக்கும் அப்புறம் மறை. அதனால ரூபமுடையது எல்லாமே அழிவுக்கு உட்பட்டது. அப்ப இறைவன் யாரு அழிவுக்கு உட்படாதவர் அப்படின்னு என்ன தெரியணும் அரூபம் அஜக அவிகாரக அவிநாசி. அப்படியே ஆற மண்டையில பிக்ஸ் பண்ணிக்கணும். அரூபக அதனால அஜக அதனால அவிகாரக அதனால அவரு அவிநாசின்னு லாஜிக். திஸ் இஸ் கான்செப்ட். ஏன் அவரு அழிக்க முடியாது அரூபத்வாத் சத்தியத்வாத். அப்ப ரூபமெல்லாம் என்னது மித்யா. இது என்னது சத்தியத்வாத் அரூப அகந்தியாய அப்படின்னா லாஜிக்கா ஏன் இறைவனுக்கு அழிவு கிடையாது. இந்த இடத்துல இறைவன் யாரு ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கிற பிரம்ம தத்துவம் தான். ஈஸ்வரனுக்கு என்ன உண்டு ஒரு நாள் ஈஸ்வர தத்துவமே இல்லாம போய் பிரம்ம மட்டும்தான் நிக்க போகுது. சோ அங்க இருக்கிற ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கிற பிரம்ம தத்துவத்துக்கு என்ன கிடையாது அழிவு கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். அவர்தான் ஈஸ்வரனாகவும் இருக்கிறார், அவர்தான் ருத்ரனாகவும் இருக்கிறார். அப்ப ருத்ரனுக்கு அழிவு கிடையாது போது அப்ப சிவனுக்கு அழிவு உண்டா அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க கூடாது. ருத்ரன் இந்த ஈஸ்வரா இந்த ஃபார்ம் ஆஃப் ருத்ரா, பிரம்ம தத்துவம் இந்த ஃபார்ம் ஆஃப் ஈஸ்வரா, ஈஸ்வரா இந்த ஃபார்ம் ஆஃப் ருத்ரன். அப்ப என்ன சொல்லலாம் ருத்ரனுக்கு அழிவு கிடையாது. ஆனா உண்மையில் தேவதைகளுக்கு என்ன உண்டு அவ்வியக்திலிருந்து வியக்தம் வியக்தத்திலிருந்து அவ்வியத்து போயிட்டேதான் இருப்பாங்க. ஆனா எப்படிங்க இப்படி இங்க வந்து அழிவில்லைன்னு சொல்றாங்களே ருத்ரனுக்கு அப்படின்னா பிரம்ம ரூபத்வாத். அடுத்து என்ன வேர்டு வனானாம் பதையே. இந்த இடத்துல வனம்னா பாரஸ்ட்னு எடுத்துக்கூடாது. வனானாம் பதையே அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. எல்லா வனங்களுக்கும் என்ன வனானாம் பதையே, பதையன்னா லீடர், எல்லா காடுகளுக்கும் அவர் தலைவர். அது மாதிரி ஒரு மாதிரி என்னங்க காடுகளுக்கு எல்லாத்துக்குமே தலைவர், அதே வெறும் காடுகளுக்கு மட்டும் தலைவர். காடு வந்து மழை கொடுக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படி அதனுடைய உத்கிஷ்ட விஷயத்தை பத்தி பேசலாம் தப்பில்லை. ஆனா உண்மையில் வனம் மீன்ஸ் டு சல்யூட். வந்தே பாரதம் சொல்றமா இல்லையா? அந்த இடத்துல வந்தேங்கிறது வனம். ஆனா அந்த இடத்துல அது தாத்து எப்படி அந்த இடத்துல எங்க ஃபாரஸ்ட் வந்தது வந்தே பாரதம். அப்ப அந்த இடத்துல பூஜிக்க யோகியதா அம்சம் உடையன்னு அர்த்தம். வனம்னா என்ன அர்த்தம் பூஜிக்க யோகியதா அம்சம் உடையவருக்கு நமஸ்காரம். You have enough qualification for நான் உன்னை வணங்குவதற்கு எல்லா குவாலிபிகேஷனும் இங்கிட்ட இருக்கு. அப்படினால அதுக்கு என்னது வனானாம் பதையே, எல்லா குவாலிபிகேஷனும் இருக்கிறதுனால அப்படிப்பட்ட பதையே நமஸ்காரம். அப்போ எல்லாருமே பூஜிக்கிறாங்க. அப்ப அவருக்கு என்ன இருக்குது ஒரு ஆசிரியர் எழுதுறாரு, அந்த இறைவன் என்ன இருக்குது ஒரு ஆக்கர்ஷண சக்தி உடையவருக்கு. அந்த ஆக்கர்ஷண சக்தி எல்லாரும் வணங்குறாங்க. நீ கோயிலுக்கு போய் பாருங்க எத்தனை கூட்டம் எத்தனை கூட்டம். அப்ப அவருக்கு என்ன இருக்குது அந்த இறைவனுக்கு? ஈஸ்வரன் தான் அந்த கோயில்ல வந்து விநாயகரா இருக்காரு, முருகரா இருக்கிறாரு. நீங்க கும்பாபிஷேகம்னா எள்ளு போட்டா எடுக்க முடியாத அளவுக்கு கூட்டம். அப்புறம் அவருக்கு என்ன இருக்குது? அப்போ அத்தனை ஜனங்கள் அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஆக்கர்ஷண சக்தி, அது அந்த சக்தி உடையவரேங்கிறத எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா பூஜிக்க தகுந்தவனா இத்தனை பேர் பூஜிக்கிறாங்களே அப்படின்னா அந்த சக்தியை அவர் உடையவர், அவருக்கு நமஸ்காரம். ஆகர்ஷண ரூபே திஷ்டதி, விபூதி ரூபமாக. வனம்ங்கிறது விபூதியாவும் எடுத்துக்கலாம். இன்னொரு மீனிங் இருக்குது, வனம் என்றால் மகிமை விபூதி, இந்த உலகமே என்னது அவருடைய விபூதி, அப்படியும் மீனிங் எடுத்துக்கலாம். சோ வனம்ங்கிற தாத்து பல இடத்துல பல விதமா யூஸ் ஆகும். வன்னு அப்படிப்பட்ட பதையே நமக ஆகர்ஷண சக்தி கொண்ட. இப்ப இந்த மந்திரம் நமக சூதாய அகந்தியாய வனானாம் பதையே நமக. அடுத்தது நம ரோஹிதாய ஸ்தபதையே விருக்ஷானாம் பதையே நமக. இப்ப ரோஹிதாய ஒரு வேர்டு, ஸ்தபதையே
2 விருக்ஷாணாம் பதயே நமக. First, what do you mean by ரோஹிதாய? ரோஹினா ரெட் கலர், சிகப்பு நிறத்தோடு இருப்பவருக்கு நமஸ்காரம். ரோஹிதாய அப்படின்னா சிகப்பு ரூபமாக இருப்பவர்னா உடம்புல ஓடுற ரத்தமாக இருப்பவருக்கு. உடம்புல என்ன ரொம்ப முக்கியம்? பிளட். அது அந்த ரத்த ரூபமாக இருந்து இந்த உடலை அவர்தான் யார் பண்ணிட்டு இருக்கிறார்? பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்ப நாம ரத்தத்தை ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு பாருங்க. இல்ல சாப்பிட்டதெல்லாம் என் ரத்தத்துக்குள்ள நீ அந்த சத்தெல்லாம் என் ரத்தமே ஏத்துக்கோன்னு சொல்ல முடியுமா? இதையெல்லாம் இந்த மாதிரி விஷமம் எல்லாம் வந்துருச்சு, இதையெல்லாம் ஏத்துக்காதேன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்ல நம்ம கண்ட்ரோல்ல தான் ரத்தம் இருக்குதா? யோசனை பண்ணி பாருங்க. இப்ப ரத்தம் நமக்குள்ள ஓடிட்டு இருக்குதே, அது நம்ம கண்ட்ரோலுக்குள்ள ஒரு 0.1% இருக்குதா? கிடையவே கிடையாது. தியான ரூபமாக பிராணன் என்னவா இருக்குது? உள்ள தியான சக்தியாக இருந்து ரத்த ஓட்டத்தை கவனித்துக் கொள்பவர் யாருதான்? இறைவன். அப்போ அந்த இடத்துல இந்த சரீரம் ரத்த ஓட்டம் நின்று என்ன அர்த்தம்? க்ளோஸ்ன்னு அர்த்தம். அப்போ இந்த சரீரம் இயங்குவதற்கு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் தான் சொன்னேன், நமக்கு ரத்தத்தை நம்மளோட ரத்தத்தை நம்ம ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இல்ல நீ நில்லுன்னா நிக்குமா? நீ ஓடுனா ஓடுமா? இல்ல இதெல்லாம் அப்சர்வ் பண்ணுனா அப்சர்வ் பண்ணுமா? இல்ல நீ அப்சர்வ் பண்ணாத ரத்தமேன்னு சொன்னா கேக்குமா? இல்ல அது உங்களோட கண்ட்ரோல்ல இருக்குதா? இல்லையே. என்னுடைய பாடியில் இருக்கிற ரத்தமே என் கண்ட்ரோல் இல்லாத போது இந்த வீட்டுல இருக்கிற சுத்திட்டு இருக்கிற ஜனங்களையெல்லாம் என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரங்கிறதாட்ட ஒரு முட்டாள்தனம் இந்த வாழ்க்கையில எதுவுமே இல்லைங்க. என் பாடியில ஓடுகிற ரத்தம் நில்லுன்னா நிக்க போறதுல, ஓடுனா ஓட போறது கிடையாது. அட்டாக் உங்களை கேளுங்க, ஓடும்பாங்க. அது ஓடுமே என்ன? இப்ப நீங்க ஓடாத பாருங்க. நீங்க 10 தடவை சொல்லுங்க, ரத்தமே ஓடாத. சொல்லிடாதீங்க, சும்மா ஜோக் சொல்றேன். ஓடாத, நெகட்டிவ் சொல்லக்கூடாது. ஓடாத நினைக்குமே. அப்போ என் பாடிக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற உயிர் சக்தி ரத்த ஓட்டம் தானே என்னுடைய. அதையவே என்னால ஒண்ணும் பண்ண முடியாது போது என்ன நம்ம பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம பேச்சு இவ கேட்கற, உங்க பேச்ச ரத்தம் கேட்கிற பார்த்தா பேச்சு. ஏன் பேச்ச ஏன் ரத்தமே கேட்கறது இல்ல. ஓடுனா ஓடாது, நில்லுனா நிக்காது, உறிஞ்சுனா உறிஞ்சாது, உறிஞ்சாது எதுவுமே பண்ணாது. விஷத்தை போட்டா என்ன பண்ணு? டக்குன்னு உறிஞ்சிடும். கொண்டே பிரெயினை கொடுத்து அப்ப மரணம். உறிஞ்சாதுன்னு சொல்லி வயிற்றுல போட்டதுக்கு அப்புறம் ஐயோ ரத்தமே இந்த விஷத்தை உறிஞ்சிடாத நான் செத்து போயிரும் சொன்னா கேட்குமே என்ன? முடியாது. அப்போ என்ன ஒரு நமக்கு தெரியும்னா, என்னுடைய உடம்புக்கு இருக்கிற எதையுமே என்னோட கண்ட்ரோல் இல்லாம தான் அது செயல்பட்டு போது எப்படி எனக்கு யாரு உரிமை கொடுத்தார்கள் என்னை சுற்றி இருப்பவர்களை என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும், நான் சொன்னதை கேட்கணும். அது கண்ட்ரோல் மீன் த சென்ஸ் நாங்களாம் கண்ட்ரோல்லாம் பண்ணலீங்க அப்படிம்போம். ஆனா நம்ம சொன்னதை கேட்கணும்னு நினைப்போமா இல்லையா? என்ன லாஜிக் பிஹைண்ட் இட்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணோம்னா நல்ல வெட்ட வெளிச்சமா புரிஞ்சு போயிரு. அப்பு நீ உண்டு வாழ்க்கை உண்டுன்னு வாழ்ந்துட்டு போ. உனக்கு இறைவன் என்ன தர்மத்தை கொடுத்தாரோ அதை செஞ்சுட்டு போ. இதுதான். ஏன்னா படிக்கிற வேதாந்தம்ங்கிறது வாழ்வியல். இப்ப நம்ம ரத்தம்னு சொன்னோம்னா அது ரத்தத்துல இருந்து நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அதுதான் ருத்ரத்தோட மீனிங்க. தவிர ரத்தமாக இருக்கிறாருன்னா அப்ப என்ன ஆட்டை வைத்திர ரத்தமா இருக்காரா? மாறி இழப்பு போனீங்கன்னா தெரியும், எல்லாம் ரத்தமா கிடக்கும். அப்ப அந்த ரத்தமா இருக்காரா? இல்ல எந்த ரத்தமா இருக்காரா? எந்த ரத்தமாக இருக்கிறார் அவருக்கு வேற நமஸ்காரம் வேற. அப்படி அல்ல. அதன் மூலியமாக பகவான் நமக்கு எண்ணத்தை சொல்ல வர்றார். யுவர் பாடி இஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். உன்னுடைய சூழ்நிலைகள் இஸ் நாட் அண்டர் யுவர் கண்ட்ரோல். எவ்ரிதிங் இஸ் இன் மை கண்ட்ரோல். அப்ப நான் என்னங்க பண்ணட்டும்? உனக்கு உண்டான ஸ்வதர்மத்தை ஒழுங்கா பண்ணு. அதை மட்டும் பண்ணு போதும். அதுதான் அடுத்தது ஸ்தபத்தையே. ஸ்தபத்தையே அப்படின்னாங்க ஸ்தானா இடம், எல்லா இடங்களிலும் இருப்பவரை. சர்வவியாபி தான். இது வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியா புரிஞ்சிடும். தேர் இஸ் நோ நீட் ஃபார் எக்ஸ்பிளனேஷன். என்னது ஸ்தபத்தையேனா என்ன மீனிங் தெரிஞ்சா போதும். சர்வவியாபி, எல்லா இடத்திலும் வியாபித்து இருப்பவர் தான் ஸ்தபத்தையே. ஸ்தன இடம், அதுக்கு பத்தையேன்னு எழுதிடுறாங்க. எல்லா இடங்களுக்கும் தலைவனாக என்ன அர்த்தம்? எல்லா இடத்திலும் சர்வௌ வியாபி. எப்படி பிரம்ம தத்துவம் சர்வௌ வியாபிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சதுனால நம்ம அடுத்த வேர்டுக்கு போலாம். சர்வௌ வியாபி தான் என்னோட மீனிங். எல்லா இடங்களிலும் இருந்து காப்பவன் ஸ்தபத்தையே. அடுத்தது விருக்ஷாணாம் பதையே. இந்த இடத்துல விருக்ஷாணாம் மரங்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவர். காட்டுகளுக்கெல்லாம் தலைவன், வனங்களுக்கெல்லாம் தலைவன்,
மரங்களுக்கெல்லாம் தலைவன். கண்டிப்பா அவருடைய இப்ப என்னுடைய பாடி எப்படி என்னோட கண்ட்ரோல் இல்லாம இறைவனோட கண்ட்ரோல்ல ஓடிக்கிட்டு இருக்குதோ, அதே மாதிரி மரமா ஒரு ஜீவன் நிக்கிறா பாத்தீங்களா? அந்த ஜீவனுடைய கண்ட்ரோல் இல்லாம அந்த மரம் என்ன ஆயிட்டு இருக்குது? வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த மரத்தினுடைய கண்ட்ரோல் அந்த மரத்துக்கிட்ட கிடையாது. ஏன்? என்னுடைய உடம்புல கண்ட்ரோல் என் கையில கிடையாது. அதே போல அப்படியே அர்த்தம் எடுத்துக்கலாம். விருக்ஷானம். ஆக்சுவலா இது வந்து மரத்திற்கு மரமாக இருந்து செயல்படுவதனால அவர் விக்ஷானா பதையே நமக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அதாவது மரத்துல இருக்கிற சாரம் ஆக இருப்பவன் the extract of the essence, அதாவது which flows the rootல இருந்து எடுத்து அது என்ன பண்ணுது? இலைகளுக்கும் கிளைகளுக்கும் கொண்டு போய் கொடுக்குது பாத்தீங்களா? மரத்தினுடைய இப்ப மரத்தை வெட்டினீங்க அப்படின்னா சில மரத்துல இருந்து பால் ஒழுகுது, சில மரத்துல இருந்து கசியும் பாத்தீங்களா? அந்த மாதிரி அதாவது எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த ட்ரீ. எப்படி இங்க பிளட் சொன்னாரு நமக்கு, அதே மாதிரி அங்க மரத்துக்கு என்னது? அங்க பிளட் அது அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட். அந்த சைலம் போயம் எல்லாம் எடுத்துட்டு போகும் பாத்தீங்களா? கீழே இருக்கிற தண்ணி வந்து மேல எடுத்துட்டு போகும், மேல இருக்கிற குளோரோபில் தயாரிச்ச பச்சையத்திலாம் எல்லா உடம்புல இருக்கிற மரத்துல இருக்கிற எல்லா அங்கங்களுக்கும் கொடுக்கும். அதுதான் என்னது? சைலம் போயம் தான் டிரான்ஸ்போர்ட் அங்க பிளட் அதுக்கு. அப்போ இங்க அதை சொன்னா அடுத்து இங்க சொல்றாரு பாருங்க, மரத்துல அந்த மாதிரி சாரமாக இருப்பவனுக்கு நமஸ்காரம். ஒரு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி லிங்க் ஆகுது பாருங்க. ரத்தம்னாரு ரோஹிதாய. அடுத்து என்ன சொல்ற? அடுத்த விட மரங்களுக்கு செடி கொடிக்கல ரத்தமே இல்லையே. நமக்கு டவுட் வரணும், வந்திருக்கணும். என்ன அப்ப அதெல்லாம் அவருடைய கண்ட்ரோல் இல்லையா? ஹே, அந்த மரத்தையும் நான் எந்த ரூபத்திலிருந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறேன்? சாரமாக எக்ஸ்ட்ராக்ட் ஆக இருந்து, அதுதான் விருக்ஷானாம் பதையே, மரத்தில் சாரமாக இருந்து கொண்டு மரத்தை புஷ்டி, எப்படி இந்த சரீரத்துக்கு ரத்தமாக இருந்து கொண்டு புஷ்டிக்கிறாரோ அதே போல அங்க பிளட் வெசல் எழுது சைலம் போயிருந்தா அது பிளட் வெசலே கீழே இருக்கிறது மேல போகும், ஒரு சைலம் மேலதுக்கு சைலம் போயம் சொல்லும். அதுலதான் ஓடிட்டு இருக்குது அந்த சாரம். அந்த சாரத்தை மரத்தினுடைய என இலைகளோ அந்த சைலத்துல வர எக்ஸ்ட்ராக்ட் நீரைத்தான் இலைகளுக்கும் காய்களுக்கும் பூக்கும் அது சப்ளை பண்ணும். அந்த இருக்குல்ல நர்வ்ஸ் நம்மளாட்டும் அதுகளுக்கு என்ன இருக்குது? சைல போயிட்டு மெயின் நர்வ், அதுல இருந்து சைடு நர்வ் கரெக்டா போயிட்டு அது கடைசி பார்ட் வரைக்கும் லீஃப்னுடைய டிப்பு வரைக்கும் அந்த நர்வ் போகும். அந்த நர்வுக்குள்ள யாரு போறது? எப்படி நமக்குள்ள ரத்தம் போகுது அந்த மாதிரி கீழ இருந்து வந்த தண்ணி அப்படியே அந்த நர்வ் வழியா டிப் ஆஃப் த லீஃப் வரைக்கும் போகும். அதாவது என்ன சொல்றாரு? அப்படிப்பட்டவனாக நான் இருக்கிறேன். வாட் எ டீச்சிங். மரமா இருக்குது இறைவனுக்கு. நாம மாரியம்மங்க என்ன சொல்றது, ஒரு மாரியம்மன் வேப்ப மரத்தை பாக்குறோம், வழிபடுகிறோம் அப்படிங்கிறது இதுதான் கான்செப்ட். அடுத்து என்ன சொல்றாரு? விக்ஷானாம் பதகே ரோஹிதாய ஸ்தபதகே விக்ஷானாம் பதகே நமஹா. அடுத்தது நமோ மந்திரினே வாணிஜாய கக்ஷானாம் பதகே நமஹா. இங்க 3 வேர்டு அதே மாதிரி. மந்திரினே, அடுத்தது வாணிஜாய, அடுத்தது கக்ஷானா. what do you mean by மந்திரினே? முக்கியமான வேர்டு. மந்திர ரூபமாக இருப்பவரே. what do you mean by மந்திரத்தினுடைய எட்டிமாலஜி என்ன சொல்லியிருக்கு நிறைய தர. what do you mean by மந்திரம்? எத்தனை மந்திரம் சொல்றீங்க? மந்திரம்னா என்ன? அதனுடைய எட்டிமாலஜி என்ன? anybody knows? மந்திரம் மனநாத் திராயத்தே இது மந்திரம். எப்ப கேட்டாலும் இதெல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணுங்க. வெறும் மந்திரம் சொல்றேன், எனக்கு ருத்ரம் தெரியும், புருஷ சுத்தம் தெரியும், வித்தவுட் நோயிங் கான்செப்ட். வாட் இஸ் மந்திரம்? மனநாத் திராயத்தே இது மந்திரஹா. மந்திரம் மந்திரஹா வராது, நபும்சகலிங்க மந்திரம். உடனே மனநாத் திராயத்தே, மனநாத் திராயத்தே. திராயத்தே நாங்க காப்பாற்றுவது. திராயத்தே மந்திரத்தின் மூலியமாக அதை என்னை காப்பாற்றுவது, அதுக்கு மந்திரம்னு பேரு. என்னை திராயத்தை திரா வருது பாருங்க, மந்திர. அந்த திராங்கிறது காப்பாற்றுவது. மனநாத் அதை சொல்லுவதின் மூலியமாக, மனநாத்து என்னது? அதை சொல்லுவதின் மூலியமாக என்னை காப்பாற்றுவதனால அதுக்கு பேர் என்ன பேரு? மந்திர. தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் வெறும் மந்திரம் தெரியும் சொல்றது என்ன பிரயோஜனம்? வித்தவுட் நோயிங் தி வேர்ட் மீனிங் ஆஃப் தி வேர்ட் டெர்மினாலஜி மந்திரம். அப்பதான் நமக்கு சொல்லும் போது அதனுடைய வேல்யூ புரியும். என்னை என்ன பண்ணுது? திராயத்தை காப்பாற்றுவது, அதை திருப்பி சொல்லுவதன் மூலியமாக காப்பாற்றுகிறது. அப்ப என்ன தெரியுது? அர்த்தம் தெரிஞ்சு சொன்னாலும் என்னை காப்பாற்றும், அர்த்தம் தெரியாம சொன்னால் ஜஸ்ட் சேயிங் சாண்டிங் என்னை காப்பாற்றும். மந்திர சாண்டிங் will protect us.
அதுதான் மீனிங். அதனால அதுக்கு பேரு மந்திரம்னு பேரு. சோ பொருள் தெரியாம சொன்னாலும் அடுத்த மந்திரம்ங்கிறது ரகசியம்னு ஒரு மீனிங் இருக்கு. அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்கள் எப்படிப்பட்டது? ரகசியமானது. அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாதா? அப்படி கிடையாது. சொன்னாலும் புரியாது. ஏன் மந்திரம் எல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குது? உபனிஷத்துக்களை பேஸ் பண்ணி வந்ததுதான். இறைவன் கொடுத்த வார்த்தைகள் தான் புருஷ சூக்தம். நம்ம ருத்ரம் படிக்கிறோம். ருத்ரத்தினுடைய அர்த்தம் தெரியணும் அப்படின்னா உபனிஷத்துக்கள் தெரிஞ்சவங்கனாலதான், படிச்சவங்கனாலதான் அது ருத்ரத்தோட மீனிங் உங்களுக்கு புரிய போகுது. இல்லைன்னா அது வரைக்கும் என்னதான் ரகசியம். வெறும் எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியும், எனக்கு கிராமர் தெரியும், எனக்கு வொக்காபுலரி தெரியும், மீனிங் தெரியும். கூட்டி கழிச்சு என்ன வந்துடும்? சென்டென்ஸ் மீனிங் எல்லாம் வந்துடும். பட் யூ கேனாட் கேட்ச் த ரகசியம். அப்ப அந்த ரகசியமான ஒன்ன கேட்ச் பண்ணணும் அந்த வார்த்தையில. இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? சூதாய, தேரோட்டின்னு பார்த்தோம். அதோட ஆக்சுவல் மீனிங் நீங்க கேட்ச் பண்ணணும்னா என்ன பேஸ் இருக்கணும்? உபனிஷத். அந்த உபனிஷத் இல்லாத வரைக்கும் அதோட மீனிங் அவங்களுக்கு எப்படித்தான் இருக்கும்? ரகசியம். மந்திரங்கள் ரகசியம். இது என்ன ஆயிடுச்சு கடைசியாக? இது ரகசியமாக காப்பாற்றப்பட வேண்டியது. இன்னாருக்கு சொல்லிக் கொடுக்கணும், இன்னாருக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி இன்டர்பிரேஷன் அறிவியலினால் வந்த விஷயமே தவிர மந்திரங்கள் ஃபார் ஹியூமன் ரேஸ் எல்லாரும் சொல்லணுங்கிறதுக்காக இறைவன் கொடுத்திருக்காரே தவிர எல்லாமே அப்போருஷை. எல்லாமே அப்போருஷை. ஒரு வேர்டு அப்போருஷை given to us by Bhagavan. So everybody is qualified to chant. பட் அதுக்குண்டான லைஃப் ஸ்டைலோட அதோட வேல்யூ தெரிஞ்சு நம்ம சொல்லணும். அப்பதான் அது என்ன பண்ணும்? திராயத்தே. அதனாலதான் மந்திரின்னு பேர் வச்சிருக்காங்க. பாத்திருக்கீங்களா? யாராவது சிந்திச்சிருக்கீங்களா இது வரைக்கும்? ஏன் அவருக்கு பேர் மந்திரின்னு பேர்? மினிஸ்டருக்கு தமிழ் என்ன சொல்றோம்? மந்திரி. ஏன் அவருக்கு மந்திரின்னு பேர் வச்சாங்க? ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் காப்பாற்றுறதுனால. பக்கத்து நாட்டுக்கு விற்கிறவன் பேர்ல மந்திரி கிடையாது. ஏன்னா இங்க பணம் அடிக்கிற மிஷினை பாகிஸ்தானுக்கு கொடுத்து அவன் நீடா நீ அடிச்சுக்கடா அப்படிங்கிற மந்திரியே கிடையாது. ஏன் மந்திரி இல்ல அவரு? இவர் என்ன மந்திரம்னு என்ன அர்த்தம்? ரகசியத்தை ஏன் அவருக்கு பேரு மந்திரி? பினான்ஸ் மினிஸ்டர். ஏன் அந்த பேர் வருது மந்திரிங்கிற பேரு? ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை காப்பாற்றுபவர் தான் மந்திரி. புரிஞ்சுங்களா? அப்ப அதனால அந்த பேர் என்ன வச்சிருக்காங்க? டெர்மினாலஜி பாருங்க எவ்வளவு டெப்தா வச்சிருக்காங்க. மந்திரி. பிகாஸ் ராஜ்யத்துடைய ரகசியங்களை என்ன பண்ணணும்? உயிர் போனாலும் சரி காப்பாற்ற தெரியும். அதனால மந்திரி. சோ ரகசிய அவங்களாம் பாருங்க ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்துக்குவாங்களே, அது எவனும் ஃபாலோ பண்றது இல்ல. அது வேற விஷயம். நாட்டை விற்கிறதுக்கெல்லாம் ரெடியா உட்காந்துருக்காங்க. நீங்க அதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உண்மையில அந்த ரகசிய என்னமோ சொல்லுவாங்களே காப்பு பிரமாணம், அது செஞ்சுட்டுதான் அவங்க இது பதவியை ஏத்துக்குவாங்க. சத்தியம் பண்ணி ராஜ்யத்தினுடைய ரகசியங்களை காப்பாத்தன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு அப்புறம் பழைய நோட் அடிக்கிற மிஷினு அப்படியே அம்பையில விட்டு டேய் நீ அடிச்சுக்கடா. அப்புறம் இன்னொருத்தர் வரணும். ஐயோ இத்தனை லட்சம் நம்ம நோக்கி வருது, இத்தனை கோடி நம்ம நாட்டை நோக்கி வருது, ஓவர் நைட் எல்லாத்தையும் டிமானிட்டைஸ் பண்ணு, அது வேல்யூ இல்லாத பண்ணு, அதுக்கு ஒரு ஆள் வேற வர வேண்டியது, டிமானிட்டைஸ் பண்ணி அதை வந்த கப்பலை திருப்பி அனுப்புறக்கு. சோ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கல்வி அந்த மந்திரி ஏன் அப்படி பண்றாரு? பேசிக்கா அவரு எம்எஸ்சி படிச்சிருக்கலாம், எம்டி படிச்சிருக்கலாம், ஏதோ ஒண்ணு படிச்சிருக்கு. ஆனா பேசிக்கா குருகுல கல்வி இல்லாததனால் அந்த நாட்டு பற்று என்னன்னா அது நம்முடைய எதுவுமே தெரியாம படிக்கிறதுனால வெறும் ஃபாரின்ல போய் படிக்கிறோம் வர்ற என்னங்க தெரியுது அவங்களுக்கு? they know science, they don't know spiritual science. அந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் இல்லாததுனால அவங்க என்ன பண்றாங்க? இந்த தப்ப பண்றாங்க. அது சின்ன வயசுல இருந்து அந்த கல்வி முறையில் மாற்றம் ஏற்பட்டால் என்ன தெரிஞ்சு போயிடும் சின்ன வயசுலயே. இதை காப்பாத்த முடியும்னா நீ அந்த போஸ்டுக்கு போ, இல்லைன்னா என்ன நீங்க கம்முன வீட்டோட கொந்துக்கோ. காசு சம்பாதிக்கிறதுக்காக எங்க போக கூடாது? சத்திரிய ரூபத்தை எடுக்க கூடாது. சத்திரிய தர்மம் என்னன்னு சொல்லி கொடுத்து அவன் எங்க வரணும்? பாலிடிக்ஸ்க்கு வரணும். பாலிடிக்ஸ் வந்துட்டு அவன் யாரு? சத்திரியன். அப்ப சத்திரிய தர்மங்கள் சொல்லி கொடுக்கப்பட்டா அவனே சூஸ் பண்ணுவான். எனக்கு சத்திரியனா இருக்க பிடிக்குதுன்னா அவன் இஸ் எனஃப் குவாலிபிகேஷனோட வருவான், பியோர் சத்திரியனா இருப்பான். இல்லைன்னா என்ன பண்ணுவான்? திருடுவான். இப்ப நான் கண் கூட அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன். அடுத்தது மந்திரினே. அடுத்த வேர்டு வாணிஜாய. வாணிங்கிறது வாக்குங்க. அப்ப வாக்கின் மூலியமாக ஜாய புரிஞ்சு போயிடும். வாணி ஜாயன வாணிங்கிறது எதனுடைய ரூட்டு? வாக்கு. அப்ப வாக்கிலிருந்து பிறந்தது எது? அவருடைய இறைவனுடைய மூச்சு காற்றாக வாக்காக வந்ததுதான் வேதம். அப்ப வாணி ஜாய. அப்போ வேத வித்து வேதார்த்த கிருத்து என்னது என்ன சொல்லுவாங்க இதுக்கு?
வேதத்தை கொடுத்தவர், வேதத்தின் மூலயமாக வேதாந்தம் எடுத்துக்கணும். ஏன்னா வேதம்ங்கிறது கர்மகாண்டத்தை விட்டணும். அதை கொடுத்தவர் அவர் தான். கர்மகாண்டத்தை கொடுத்தவர் அவர் தான், ஞான காண்டத்தை கொடுத்தவர் அவர் தான். அப்போ வேதத்தை கொடுத்தவர், வேதத்தினுடைய வார்த்தைகள் மூலியமாக வெளிப்படக்கூடியவர், மூணாவது பாயிண்ட் வேதமாக இருப்பவர். இது எப்பவுமே கேட்டாலும் சொல்ல தெரியணும். திஸ் இஸ் அ கான்செப்ட். ஏன் வாக்கு ரூபமாக எப்படி சொல்ல தெரியவன? அப்போ வேதத்தை கொடுத்தவர், வேதத்தின் மூலியமாக வெளிப்படுபவர், வேதமாகவே இருப்பவர், சப்த ரூபமாக இன்றும் எங்கும் வியாபித்து இருப்பவர். ஏங்க காது கேட்கலையே, அது உன் பிரச்சனை. என் காது கேட்கலிங்கிறது உன் பிரச்சனை. அவர் அங்க இருக்கிறது இருந்துட்டாரு சப்த ரூபமாக. இன்னைக்கு உலகம் முழுவதும் சப்த ரூபமாக அவர் தான் இருக்கு. சோ அதனால அவருக்கு என்ன பேரு? அந்த வாக்கிலிருந்து பிறந்து வரும்போது அந்த வாக்கில் வேதத்தினுடைய சப்தத்தின் மூலியமாக வெளிப்படுபவர் ஜாய, வாணி ஜாய. இது வேதாந்திக் மீனிங். நார்மலா சொல்றவங்க இதை சொல்ல முடியாது. வேதமே படிக்காதவங்க இதை சொல்லுவாங்களே என்ன? உபனிஷத்தே படிக்காதவங்க, கர்மகாண்டத்துக்குள்ள வராதவங்க இந்த மீனிங் சொல்ல முடியாது. கர்மகாண்டத்துக்கு வந்திருப்பாங்க ருத்ர சொல்றவங்க, அவங்களால இந்த வேதமாக இருப்பவர், வேத ரூபமாக இருப்பங்கிறது சொல்ல முடியும். அப்ப அவங்களுக்கு என்ன மீனிங்? அவங்களால என்ன எட்ட முடியும்? வணிகர்களின் தலைவராக இருப்பவர். வாச்சியார்த்தம் பார்த்தா வாணி, வாணிஜாயன வணிகர். சான்ஸ்கிரிட்ல இன்னொரு வேர்டு என்னது? பிசினஸ், வணிகர்கள், வாணிஜாய. அப்போ அவர்கள் வணிகம் செய்பவர்களுடைய தலைவனாக இருப்பவர்கிறது வாச்சியார்த்தமா நீங்க மீனிங் எடுத்துக்கலாம். சோ மந்திரினே வாணிஜாய, வேதத்தின் வார்த்தைகளால் வெளிப்படுவனுக்கு நமஸ்காரம். மந்திரினேக்கு என்ன மீனிங்க? ரகசியங்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருப்பவன். நீங்க எழுதும் போது நோட்ல இப்படிதான் எழுதிக்கணும். ரகசியங்களுக்கு எல்லாவற்றுக்கும் தலைவனாக இருப்பவன் மந்திரினே. அப்படிப்பட்டவருக்கு நமஸ்காரம். அடுத்து வாணிஜாய, வேதத்தின் வார்த்தைகளால் வெளிப்படுபவருக்கு நமஸ்காரம். வணிகர்களின் தலைவராக இருப்பவருக்கு நமஸ்காரம். இது வாணிஜாய. அடுத்தது கக்ஷானாம் பதையே. கக்ஷானாங்க இது ரொம்ப ப்ரொஃபவுண்ட் வேர்டு. செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் தலைவன். அப்ப என்னது செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் தலைவன்? நிறைய சிந்திக்கணும். செல்ல முடியாத இடங்களுக்கு எப்படி இருக்காரு? தலைவனாக. அப்ப செல்ல முடியாத இடம், கக்ஷா மீன்ஸ் மறைவிடம். டிரான்ஸ்லேஷன் சான்ஸ்கிரிட்ல கக்ஷான என்ன? மறைவிடம். அப்போ நம்மளால செல்ல முடியாத இடங்களுக்கு அவர் எப்படி இருக்காரு? தலைவனாக இருக்கிறார். இப்ப என்னால செல்ல முடியாத இடம், ஒரு குகை, ஒரு மலை, ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ் பாக்குற மாதிரி உலகத்துல எத்தனை பாக்குறோம்? மவுண்டன் ரேஞ்சஸ், ஒரு நதி, நதிகள் உள்ள போக முடியுமே. ஒரு கடல், அந்த கடலுக்குள்ள ஆழ்கடல், அந்த ஆழ்கடலுக்குள்ள எத்தனை ஜீவராசிகள். பாதி கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்னும் பாதி கண்டுபிடிக்கல, அது வேற விஷயம். ஆழ்கடல், இது நம்மளால போய் ரீச் ஆக முடியாத இடங்கள், அதுதான் கக்ஷா. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆழ்கடலுக்குள்ள எத்தனையோ ஜீவராசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மேலேயே தண்ணிக்கு மேலேயே வராம அந்த ப்ரெஷர்ல, ஏன்னா தண்ணி அடி ஆளாக போங்க மேல இருக்கிற தண்ணியெல்லாம் அமுத்தும். கீழ் இருக்கிற அனிமல்ஸ்க்கு ப்ரெஷர், அந்த தண்ணியிலே ப்ரெஷர் அதிகமா இருக்கும். மேல இருக்கிற தண்ணிகளுக்கு அது மேல அமுத்துற தண்ணி கம்மி. நீங்க கடலால பசிபிக் காலத்தினுடைய ஆழத்துக்கு போங்க, அதுக்கு மேல எவ்வளவு தண்ணி நிக்குது, அதெல்லாம் கீழே அமுத்துமா? அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல கீழே அமுத்தும். அந்த ப்ரெஷரை தாங்கிட்டுங்க உள்ள அனிமல்ஸ் படைக்கப்பட்டிருக்கு. அதுக்குள்ள என்ன இருக்குது? ஃபிஷ் இருக்கு, ரத்த ஓட்டம். இப்ப நாமளும் அங்க போனா வெடிச்சு எத்திடுவோம். இப்ப நம்மளுக்கு we are not adapted to live in that area. ஏன்னா நமக்கு அந்த ப்ரெஷர் உள்ள போச்சுன்னா உள்ள என்ன ஆயிரும்? பிளட் வெசல்ஸ் எல்லாமே பர்ஸ்ட் ஆயிரும். அந்த ப்ரெஷர்ல தாங்காது நம்ம பாடி. ஆனா அந்த பாடி அந்த இடத்துல எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. அந்த ப்ரெஷருக்கும் தாங்கி ஒரு அனிமல் அங்க வாழுது. அற்புதமா ஈஸ்வரா, சொல்ல சொல்ல இனிக்குதையா. இதுதான் கேட்க கேட்க எப்படி இருக்குது? இது எல்லாம் எப்படி கொண்டு வந்தார் இறைவன்?
அப்போ அவ்வளவு ஆழத்துக்குள்ள அது அதுக்குண்டான அடாப்டேஷன் கொடுத்திருப்பாரு. நம்ம போனாதான் அங்க வாழ முடியாது. அந்த ஃபிஷ்னால அந்த பிரஷரை தாங்கிக்கும். அப்புறம் கிளைமேட் பாருங்க, அங்க இருக்கிற கிளைமேட் எப்படி இருக்கும், நம்மள போனா அங்க சர்வைவ் ஆக முடியாது. அதுக்குள்ள அப்ப இப்ப என்ன சொல்ல வர்றாரு, அறிந்தது இதுதான். நம்ம அறிந்தது எவ்வளவு? கைமண் அளவு. இந்த உலகத்தில் நீ அறியாத நியதி அதான் இதெல்லாம் ஆர்டர்ஸ். அந்த அனிமல் அங்க வாழுது ஒரு அண்டர் சம் ஆர்டர். அது எல்லாமே என்னதான்? நான் தாங்கிறாரு. சோ அதுகளுக்கெல்லாம் கக்ஷானாம் இவர் என்னங்கிறாரு? பதையே. அதுகளுக்கெல்லாம் தலைவனாக, செல்ல முடியாத இடங்களுக்கு தலைவன். இது ஒரு மீனிங். இது ஆர்டினரி வாட்சியார்த்தமான மீனிங் தான். இவ்வளவு இதுக்கே இவ்வளவு வருது. வாட் இஸ் லட்சியார்த்தம்? இறைவனுக்கு மறைவான இடம் என்பது கிடையாது, இல்லைங்களா? இறைவனுக்கு மறைவான இடம் எது? எங்கும் சர்வ வியாபின்னு சொல்லிட்டு மறைவிடங்கள்ல அவர் இருக்கிறாரு அப்படின்னா, சாட்சி ரூபேன உனக்குள்ளேயே இறைவன் வெளிப்படுறார். ஆனா எப்படி இருக்காரு? கக்ஷானா. எப்படி கடலுக்கு அடியில் இருக்கிற விலங்குகள் நம் கண்ணுக்கு தெரியலையோ ஆனா உள்ள வாழ்ந்துட்டு இருக்குதோ, அதை போல என்னுடைய உடலில், என்னுடைய மனதில் இறைவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? சாட்சி ரூபமாக வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாரு. ஆனா எனக்கு அது தெரியுதா? தெரியாது. என் உடம்புல இருக்கிற ரத்தம் அவருடைய கண்ட்ரோல்ல தான் ஓடுது. எனக்கு தெரியுதா? தெரியாது. நம்ம நினைச்சிருக்கிற இறைவன் நமக்கு நல்லா தெரியும். என்ன தெரிஞ்சு வச்சிருக்கோம்? என் மனதில் வெளிப்படுகிற அந்த கான்சியஸ் சாட்சி சொரூபம். சாட்சி சொரூபம்ங்கிறது புரிய வைக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? குருமார்கள் இந்த சாட்சி ரூபத்தை புரியதான் வைக்க முடியும். வேர்ட்ஸ்னால எங்கு ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே தத் மனசாசக, எங்க மனசு போயிட்டு திரும்பி வருதோ அந்த இடத்துக்கு, எங்க வாக்கு போயிட்டு திரும்பி வருதோ அந்த இடத்த புரிய வைக்கிறதுக்கு ஏன் கஷ்டப்படுறோம்? ரகசியம். அது எப்படி அந்த ஆழ்கடல் இருக்கிற அனிமல்ஸ், குகைக்குள்ள வாழ்ற அனிமல்ஸ், இது எல்லாம் எப்படி? குகைன்னா என்ன ரகசியம்? இப்ப காடு, ஒரு மவுண்டன் ரேஞ்சஸ், அதுக்குள்ள எத்தனை ரகசியங்கள் உள்ள இருக்கு, அது நமக்கு எட்டாது. அதை போல இவர் என்ன ரூபமா இருக்காரு? கக்ஷானங்க இப்ப என்ன மீனிங் நான் கொண்டு வரேன்? சாட்சி ரூபத்வாத். இறைவன் எப்படி இருக்காரு எனக்குள்ள? சாட்சி ரூபத்வாத். அத மூலியமா இருந்து என்னுடைய பாடி என்ன பண்றாரு? கண்ட்ரோல் பண்றாரு, இல்லைங்களா? என்னுடைய கண்ணுக்கு தெரியாத அதாவது என்ன சொல்ற, இந்திரிய அகோச்சர ரூபத்வாத். சாட்சின்னு என்னங்க? இந்திரிய அகோச்சர ரூபத்வாத். என் கண்ணுக்கு காதுக்கு எட்டாத, பிரமாணங்களுக்கு எட்டாத ஒரு விஷயமாக என் உடலில் இருப்பவனால் அவர் என்னது? மறைந்திரி. அதை வச்சுதான் மறை வேதம். ஏன் அதுக்கு மறைன்னு பேர் வந்தது? கக்ஷா மறைவிடம். ஏன்? குவாலிபிகேஷன் இல்லாம அந்த சாட்சி சொரூபத்தை என்ன சொல்லி கொடுத்தாலும் ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய போறது கிடையாது. சோ அது என்னது? கக்ஷா. கர்மபல தாத்தா ரூபேன, எல்லா மகிமைகளுக்கும் அவர் காரணமாக இருக்கிறார். இப்போ ஒரு ஜீவன் பிறக்கிறான் அப்படின்னா, என் வயிற்றுல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, எனக்கு பையனா இருக்குனுங்கிறதுக்காக பிறக்கலை, எனக்கு பொண்ணா இருக்கிறதுக்காக அது பிறக்கலை. அதனுடைய கர்மத்தை கழிப்பதற்காக தான் அது பிறந்திருக்கு. இதுதான் என்னது? மறை. இந்த விஷயம் நமக்கு புரியுதா? நம்ம என்ன பண்ணி வச்சுக்கிறோம்? என் பையன், என் பொண்ணு, என் பொண்ணுக்கிறோம். என்ன எது மறைவா இருக்குது? அந்த கருத்து எப்படி மறைவா இருக்குது? சாஸ்திரத்துக்குள்ள என்ன மறைந்து இருக்குது அந்த கருத்து? என்ன கருத்து? ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, அது அந்த குழந்தை அந்த அம்மாவுக்காகவோ என்ன நம்ம தவம் இருந்து பெத்தோ சஷ்டி விரதம் இருந்து அதுக்காக அந்த குழந்தை பிறக்குதுன்னு கிடையாது. அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் அது தன்னுடைய கர்மத்தை கழிப்பதற்காக இந்த உலகத்தில் பிறக்கிறது. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 9 months அதுக்கு ப்ரொடெக்டிங்கா ஒரு ஏரியா வேணும். அதுக்கு இறைவன் நம்ம வயிற்று சூஸ் பண்ணியிருக்காரு, கர்ப்பப்பைய. கொஞ்சம் 9 மாசத்துக்கு நீங்க ப்ரொடெக்டிவா இரு. அது வரைக்கும் அந்த கர்மத்தை அங்க களி. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு உண்டான கர்மத்தை வெளியில கழிப்பதற்காக தான் ஜீவன் பிறக்கிறான். கர்மத்தை கழிப்பதற்கு. அது சுகமோ துக்கமோ, கர்ம பலன் மேபி புண்ணியா பாப்பா, இல்லைங்களா? சுகமோ துக்கமோ எதையோ கழிப்பதற்காகத்தான் ஒரு ஜீவனும் இந்த உலகத்தில் பிறக்கிறானே தவிர, எனக்கு பையனா பிறக்கணுங்கிறது தாத்பரியம் செகண்டரி டெர்ஷரிங்கிற. பிரைமரி தாத்பரியம் of a birth of a child in this world is to எதை கழிக்கிறக்கு? கர்மத்தை கழிப்பதற்காக தான் அந்த ஜீவன் பிறக்கிறான்.
அது எப்ப பிறக்கணும், எப்ப கருமத்தை கழிக்கணும், என்னென்ன கருங்கிறது அவனுடைய ட்ராக் வேற. இப்போ இது என்னது? இப்ப நான் சொன்ன கருத்து இது எல்லாத்துக்கும் தெரியுதா? கக்ஷா. இந்த கருத்து எப்படி இருக்குது எல்லாத்துக்கிட்டையும்? மறைந்து என்னவா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க உலகத்துல? என் பையன். அவ்வளவுதான். வெளி வெளி அந்த அந்த உண்மையான கருத்து எங்க இருக்குது அங்க அவங்களிடம்? மறைந்து இருக்கு. நீங்க வேதாந்தத்தை மட்டுக்கு நான் சொல்லவில்லை. அதுக்கு தான் அடுத்த பாயிண்ட்க்கு வந்தேன். நிதர்சனமான இந்த உண்மைய மனிதர்களுக்கு புரியுதா? புரியாது. அவன் கர்மத்தை கழிக்கிறதுக்கு வந்திருக்காங்கிறது புரியாது. அப்ப அந்த கருத்து அப்ப அப்ப என்ன அந்த கருத்து என்னவா இருக்குது? மறைந்து. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? அது உள்ள மறைஞ்சுக்கிச்சா? அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? என் பையன், என் பையன், இது எங்க அம்மா, இது எங்க அப்பா. ஏன் அந்த ஒரு இதுல போய் மாற்ற அதுல வர்றதா பற்று, அதுல வர்றதா பிரச்சனை. அப்கோர்ஸ் அது வேற. ஆனா என்ன புரியாதனால அங்க போய் மாட்டிக்கிறோம். இறைவன் அந்த அந்த குழந்தை எதுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்திலும் மறைந்திருக்கிற சக்தியை வெளிக்கொணர்ந்து கொடுப்பதுதான் வேதம். அதனால மறைவிடமாகவும் இருக்கிறார். அந்த மறைவிடத்தை நமக்கு உணர்த்துபவரும் யாருதான்? அவன் அருளால் தான் அவன் தாழ் வணங்கி அந்த மறைஞ்சு ஏன் உடம்புக்குள்ள என்ன ரூபமாக சைத்தன்ய ரூபமாக சாட்சி சொரூபமாக இருக்கிற அதை வெளிக்கொணர்ந்து நமக்கு காட்டுபவரும் அவரே. அவர் அருளாலதான் என்ன பண்ற நம்ம அவள் தாழ் வணங்கி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.